ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. இந்த 2025 நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம், எனக்கு என்னென்னலாம் வேக்கன்சி வருது அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நானே அஃபிஷியலாக ரெடி பண்ணது தான். எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா, என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்சி பற்றி பார்த்துடலாம். ஓகேவா, எஸ்எஸ்சியை பொறுத்தவரையிலும் அதில் நிறைய விதமான போஸ்ட்டுகள் இருக்குது. சிஜிஎல், அதாவது கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன். அப்புறம் சிஹெச்எஸ்எல், அதாவது 12th படித்தவங்களுக்கு. எம்டிஎஸ், 10th 12th படித்தவங்களுக்கு. அப்புறம் ஜேஇ எக்ஸாம், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜிடி கான்ஸ்டபிள்னு ஒரு போஸ்டிங், ஒரு சில போஸ்டிங்கள் இருக்குது. அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வரும். அப்புறம் ஸ்டெனோ, அதாவது ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்கு. அப்புறம் சிபிஓன்ட்டு அது தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான வேக்கன்சிஸ் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எஸ்எஸ்சியிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஆல்ரெடி போயின்னு இருக்குது. எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ கடைசியாக இப்போ கரண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் ஜிடி, அதற்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி அண்ட் பிப்ரவரியில் 2025 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போன வருஷம் இதிலே சொல்லியிருந்தாங்க. அதன்படி இப்போ நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2025 to 26க்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஜேஎஸ்ஏ எல்டிசி அது ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு 2025 பிப்ரவரியில் வரப்போகுது. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சிலதெல்லாம் போஸ்ட் தெரியும் இல்லையா. இன்னும் வேலைக்கு போகாமல் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 8 அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதற்கு 2025 ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் இருக்கும். ஓகேவா. அப்புறம் சிஜிஎல் போஸ்ட்டு, இது நிறைய பேர் கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2025 டயர் 1 எக்ஸாம் ஏப்ரல் 2022 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதற்கான எக்ஸாம் ஜூன் ஜூலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் அண்டு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஓகேவா மே 16 நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது சிஹெச்எஸ்எல்னு சொல்லுவாங்க. 10th 12th படித்தவங்களுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷனு மே அப்போ 27 அன்றைக்கி. இது அப்ராக்சிமேட் டேட்ஸ் தான், கன்ஃபார்ம் டேட்டுன்றது கிடையாது. எல்லா நோட்டிஃபிகேஷனுமே அப்படி தான் கவர்மெண்ட் சைடில் ரிலீஸ் பண்ண முன்ன பின்ன ஆகலாம். ஓகேங்களா, சூழ்நிலைகளை பொறுத்து முன்ன பின்ன ஆகும். அதற்கான எக்ஸாமும் உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் எஸ்எஸ்சி நடக்க போகுது. அப்புறம் மல்டி டாஸ்கிங் அண்ட் அவல்தர், இதுவுமே நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஜூன் 26 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எக்ஸாமினேஷன் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் இப்போ தான் எக்ஸாமினேஷன் எல்லாம் போயின்னு இருக்குது. 2024 25 ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் விட்டு உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்ஜினியரிங் லெவல் ஜூனியர் இன்ஜினியர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் நவம்பரில் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்புறம் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு ஆகஸ்ட்டில் அக்டோபர் நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கடுத்து கான்ஸ்டபிள் ஓகேவா, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2025 இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவர் மேல் கேட்டகிரி இதற்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் நவம்பர் டிசம்பரில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஓகேவா, அந்த அசாம் ரீஃபில்ஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா, அது இப்போ அடுத்த வருஷம் நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் 2026 மார்ச் ஏப்ரலில் எக்ஸாமினேஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவங்க சொன்னதை வச்சு. ஓகேவா, அதற்கான எக்ஸாம்ஸை டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டாங்க இல்லையா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே அடுத்து வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அவங்களே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான். குரூப் 1 எக்ஸாம் ஃபஸ்ட்டு எப்போன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதற்கான எக்ஸாமினேஷன் ஜூன் 15ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து குரூப் 4 எக்ஸாமு வேக்கன்சி டீட்டெயிலெலாம் சொல்லலை. 2025 உங்களுக்கு ஏப்ரல்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் 25ஆம் தேதி. அதுக்கான எக்ஸாமினேஷன் ஜூலை 13 வரும். அதாவது குரூப் 1 ஜூன்லேயும் குரூப் 4 ஜூலைலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இதுக்கெல்லாம் எக்ஸாம் அப்படியே ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்கும். இன்னொரு அதே ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு செப்டம்பரில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து குரூப் ஏ போஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி டு ஜூன் வரை நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மந்த்தாக எடுத்துக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 எக்ஸாம்ஸ் வரும். குரூப் 2, குரூப் 4, குரூப் 1ன்ட்டு அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அந்த 6 மந்த் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கும் சேர்த்து தான் இதில் ஷோ பண்ணுறேன். அதாவது இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இல்லையா எஸ்பிஐ கிளர்க் போஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அதாவது பேங்க் அது மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் 2 விதமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஆர்ஆர்பி, இன்னொன்று பிஎஸ்பி அப்படின்ட்டு. ஆர்ஆர்பின்றது ரீஜினல் ரூரல் பேங்க் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பிஎஸ்பி பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க். எஸ்பிஐக்கு மட்டும்தான் தனியாக ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎஸ்பின்றாங்க பார்த்திங்களா, அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆர்ஆர்பியில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் சேலரி ஸ்கேல் லெவல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஆர்ஆர்பி அந்த ஒரு செக்ஷன் மூலமாக. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆல்ரெடி எஸ்எஸ்பிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த பிஎஸ்பி அப்புறம் ஆர்ஆர்பி அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? இதில் இந்த பிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டும் இதில் தான் வரும். ப்ராபவேஷனரி ஆஃபீஸர் P1 சொல்லுவாங்க, அதுவும் இதில் தான் வரும். அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர் S1 சொல்லுவாங்க, அதுவும் இதில் தான் வரும். ஓகேவா? இந்த ஆர்ஆர்பியை அதில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் எல்லாமே வரும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் வரும். ஓகேவா? இப்போ எஸ்பிஐ பிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போ டிசம்பர் 27ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 2025 ஜனவரி வரலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2025 ஜனவரி 16ஆம் தேதி வரலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் அண்டு மேல வரப்போகுது. ஓகேவா? இதுக்கடுத்து எஸ்பிஐ அப்ரண்டிஸ்ஷிப் வரும். ஐடிபிஐ பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் வரும். அதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுமே முடிச்சாச்சு. இதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்புறம் ஜெய்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிஐபி அசிஸ்டன்ட் மேனேஜரு, எஸ்ஐடிபிஐ ரெக்யூர்மெண்ட்டு, ஐடிஐபி எஸ்ஓ ரெக்யூர்மெண்ட்டு இது எல்லாமே 1 by 1 வரும். இதை தவிர்த்து பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரும், ஐசிஐசிஐலேருந்து ரெக்யூர்மெண்ட் விடுவாங்க. ஓகேங்களா? பேங்க் ரிலேட்டடாக இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பியை பொறுத்தவரையில் இது போன வருஷம் ரிலீஸ் பண்ணது. இப்போ அதாவது 2024 சொல்லியிருக்கேன். 2024 பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏஎல்பி டெக்னீஷியனு இதுவரையில் ரிலீஸ் ஆகிருக்கிறது சொல்கிறேன். இந்த என்டிபிசி ஜூனியர் இன்ஜினியரு, பேராமெடிக்கல் கேட்டகிரி, அப்புறம் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டிவ் கேட்டகிரி இந்த மாதிரி சொன்னபடி 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ 2025 அவங்க நிறைய வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் 2025லேயும் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு, டெக்னீஷியனு, என்டிபிசி கேட்டகரி, ஜூனியர் இன்ஜினியரு, அப்புறம் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டிவ் கேட்டகரி இது எல்லாமே உதவி பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போது நிறைய பேர் இந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இன்னும் என்டிபிசிக்கெல்லாம் வரல. வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்ஸ் வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ
2024 ரிலீஸ் ஆச்சுல்ல ஆர்ஆர்பி ஏஎல்பி போஸ்ட்டு, அதெல்லாம் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக வந்து ரீஷெடியூல்லாம் பண்ணாங்க. வேக்கன்சி எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 வேக்கன்சிஸ் அரவுண்டு ஏஎல்பியில் வந்து இருக்குது. டெக்னீஷியனில் ஒரு 14,000 வேக்கன்சி, கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு ஒரு 4,000 வேக்கன்சி, ஆர்பிஎஃப் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு 452, ஜூனியர் இன்ஜினியருக்கு 7,951 வேக்கண்ட்டு, ஆர்ஆர்பி பேராமெடிக்கலுக்கு 1,376 வேக்கண்ட்டு, ஆர்ஆர்பி என்டிபிசி இதுவரையிலும் அப்டேட் பண்ணியிருக்கிறது 11,558. ஓகேவா? அடுத்ததாக வந்து குரூப் டி அண்டு மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டிக் கேட்டகரி. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ குரூப் டி வந்து வேக்கன்சி வரப்போகுது அப்படின்ட்டு. ஆமாங்க, உண்மைதான். குரூப் டி வந்து வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 32,000 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? இதற்கு அதிகமாகவும் வந்து இருக்கும். இதற்கான டேட்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 23ஆம் தான் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 22ஆம் வரலும் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். 18,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இதனோட கிளியர் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனவுடனே நம்ம சேனல்லே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இன்னுமே வாங்காமல் வச்சுன்னு இருக்குது. அதாவது பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. இன்னுமே வாங்காமல் வச்சுன்னு இருக்கீங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிறவங்க டேட் முடிஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். மற்றவங்க எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்லலாம் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படின்ட்டு. அதுக்குமே பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. பிப்ரவரி 6ஆம் வரலும் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேவா? இதிலலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 1036 வேக்கன்சி, நல்ல ஒரு சேலரி 20,000க்கு மேலே தான் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சேலரி. ஓகேவா? இது வந்த உடனேவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அப்டேட் பண்ணுவேன் அண்ட் அப்ளைவும் நான் பண்ணித்தரேன். ஓகேவா? இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2025ல் ஜனவரி டு மார்ச்சில் வந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஓகேவா? அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து ஏப்ரல் அண்ட் ஜூனில் டெக்னீஷியன் வரும். ஜூலை அண்ட் செப்டம்பரில் என்டிபிசி கிராஜுவேட்டும் சரி, அண்டர் கிராஜுவேட்டும் சரி, அது வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஜேஇ போஸ்ட் ரிலீஸ் ஆகும். பேராமெடிக்கல் கேட்டகரி ரிலீஸ் ஆகும். அதுக்கு அடுத்து அக்டோபர் டு டிசம்பர் அடுத்த வருஷத்துக்கு அந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டிக் கேட்டகரி அதுவுமே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது எல்லாமே வந்து இருக்குது. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து யூபிஎஸ்சி வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து யூபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். கரெக்டாக? அதன்படி தான் வந்து அவங்களே வந்து இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது தான். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசர்வ்டு ஃபார் யூபிஎஸ்சி ஆர்டி எக்ஸாமினேஷன் ஜனவரி 11ஆம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லையா? அதற்கான எக்ஸாம்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அது பிப்ரவரி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சது தான். ஏன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது இல்லையா? அதனால் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 22ஆம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். அதற்கான எக்ஸாம் மே மந்த் 25 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரிசர்வ்டு ஃபார் யூபிஎஸ்சி ஆர்டி எக்ஸாமினேஷன் ஜூன் 14ஆம் வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்து ஐஏஎஸ் ஐஏஎஸ்எஸ் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூன் 20ஆம் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மெயினானதெல்லாம் சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் அது வந்து ஜூன் 22ஆம் வந்து நடக்க போகுது. அப்புறம் கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஜூலையில் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வரும். அதுக்கடுத்து சிவில் சர்வீஸ் மெயின் அது வந்து எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட்டில் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் 16ஆம் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2025 அப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதனோட லிங்க்ஸும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக கூட படித்து பாருங்கள். ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்காக தான் மெயினாக எல்லா இதுவுமே நான் எடுத்து வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணது. ஓகேவா? அதனால் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து 2025ல் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ப்ளேஸ் ஆகணும். இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஒன்னொன்னா வரும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் அப்ளை பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ வந்து ஏப்ரல் மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசி இது வந்து ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வேக்கன்சிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம சேனல்லே ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஜனவரி 17 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 17 வரலும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இதற்கான எக்ஸாமினர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனு, டிரைவரு இன்னும் நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து வரப்போகுது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் அதற்கான ஜிஓவும் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சத்துணவு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. அதுக்கப்புறம் விஏஓ அசிஸ்டண்ட்டு, ரேஷன் செலெக்ஷனர், ரிசல்ட்ஸு இது எல்லாமே 2025ல் வந்து வரப்போகுது. ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். பார்க்கலாம், வந்த உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் அப்டேட் பண்ணுறது கிடையாது. அஃபிஷியலாக வந்த உடனே அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இது எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.